வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாடு. இங்கே பாருங்கள் மணப்பாடு. நாங்கள் வந்து ஒவரிக்கு போட்டு இன்றைக்கி வந்து தைப்பூசத்துக்கு ஒவரிக்கு போயிட்டு அப்படியே மணப்பாடு போயிட்டு குலசேகரப்பட்டினம் போகிறோம். என்னடா மணப்பாடு எல்லோரும் பார்த்து தானே நினைக்கலாம். அதாவது கடல் தண்ணி ஆற்று தண்ணி எல்லாம் சேர்ந்து, அது கடல் மாதிரியும் இல்லை ஆறு மாதிரியும் இல்லாமல் அது ஒரு அமைப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள் சிம்பிளாக போட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் இவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 150 அடி தூரத்தில் இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்களேன். இந்த தண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். நான் அந்த இடத்துக்கு பக்கத்தில் போய் சொல்கிறேன். இதில் வந்து 100% பியூர் உப்பு இருக்கும். இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியில் சுத்தமாக 100% உப்பு தண்ணி தான். ஏன்னா கடலும் ஆற்று தண்ணி சேரும்போது ஃபுல்லாக உப்பு தண்ணி. சரியாக 150 அடி தூரத்தில் இங்கே பாருங்கள், நான் அதை கிட்ட போய் காட்டுறேன். இந்த இடத்துல இந்த 150 அடி தூரத்தில் அந்த தண்ணி வந்து ஃபில்ட்ரு வாட்டர் மாதிரி இருக்குது. இந்த தண்ணி தான் இந்த கடற்கரை மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் மணப்பாடு வந்தீங்கன்னா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு பாட்டில் வந்து ஃபுல்லாக பிடிச்சி குடிக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு போயிருக்கேன். சரியா, நீங்கள் பாருங்கள் எல்லோரும் அந்த ஊரில் உள்ளவங்க அந்த மணப்பாடு மேல் பக்கம் உள்ள அந்த சர்ச் இருக்கு இல்லையா, சர்ச்சிலேருந்து நேராக முன்னாடி. ஸோ கடற்கரையிலேருந்து 150 அடி தூரத்தில் கடலுக்கு உள்ளே தான் இருக்குது. இந்த தண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்ட்ரு வாட்டர் மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப தூரம் ஒன்றும் இருக்காது. கரெக்டாக 150 அடி தூரம் தான். பார்த்தீங்களா, இந்த தண்ணி வந்து ஃபில்ட்ரு வாட்டர், பியூர் வாட்டராக இருக்குது. நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரி ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஆனால் எவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க, நான் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. சரியா, இந்த இதுக்கும் கடலுக்கும் எவ்வளோ தூரம். கண்டிப்பாக அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டால் எங்களுடைய அந்த ஜீசஸ் தான் இதெல்லாம் காரணம் அப்படின்றாரு. அவருடைய மகிமை, அதனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி சுத்தமான தண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அவங்க நம்பிக்கையும் வீண் போகக்கூடாது. அவங்க நம்பிக்கையாகவே இருக்கட்டும். மொத்தத்தில் கடல்லேருந்து 150 அடி தூரத்தில் இவ்வளோ பெரிய பியூர் வாட்டர் கிடைக்கிறதுங்கிறது அதிசயம்தான். நன்றி நண்பர்களே.